ஹாய் லவ்வில் ஃபுட் டாப்பர்ஸ். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரளா ரெசிபியோட வந்திருக்கேன். ஸோ அவியல்னால எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டமான ஒன்று. ஸோ வெஜிடேரியன் டிஷ்ஷில் வந்து சாம்பார், குருமா, ஸோ அப்படி நிறைய வகை இருந்தாலுமே இந்த அவியலுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகம் இருக்குங்க. ஸோ அவியல் வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷில் வந்து ஒரு கிங்னு கூட சொல்லலாம். ஸோ அவியல் வந்து பிடிக்காங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த கேரளா ஸ்டைல் அவியங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அந்த அவியல் வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் கேரளா ஸ்டைல் அவியல் தான் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ டேஸ்ட் செமையாக இருக்குங்க. அது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீடியன்ஸே இருக்காது. காய்கறி வேவிப்பாங்க, ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவாங்க. கொஞ்சம் தேங்காய் ஃப்ளேவர் நல்லா தூக்கலாக இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் மசாலா. அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு ஒரு அரைப்பாங்க. அதையும் சேர்த்து சேர்க்கும் போது அந்த அவியலுக்கு வந்து அவ்வளோ ஒரு மனமும் அவ்வளோ ஒரு சுவையும் கிடைக்கும். ஸோ இந்த கேரளா அவியலை தான் நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். வாங்க இந்த கேரளா அவியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த குக்கிங்க்கு வந்து நம்ம அடுப்பு தான் மூட்டி தான் குக் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் கேரட் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, அதுமாதிரி உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, வாழைக்காய் இருக்குது, வேறு உருளைக்கிழங்கு இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபைனாக இதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈவனாக இருந்தால் தான் அது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெஜிடபிள்ஸ் இந்த அவியல் செய்கிறதுக்கு. ஸோ இந்த அவியலுக்கு இப்போ நான் எல்லாமே வெட்டி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அப்படி எடுத்து பாத்திரத்தில் போட்டுடலாம். ஸோ இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த காய்கறி வெந்த பிறகு வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து அவுட் பண்ணக்கூடாது, தான் முக்கியமான ஒன்று. ஸோ இந்த நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்குறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் தண்ணியை வந்து அவுட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த அவியலுக்கான டேஸ்ட் தெரியாது. ஸோ அவியலுக்கு வந்து இன்னும் முக்கியமான ஒன்று ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊற்றுற தண்ணி வந்து கரெக்டான அளவு இருக்கணும். அந்த தண்ணியில் தான் குக் ஆகணும். அந்த தண்ணி அந்த என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவியலோட சேர்ந்து இருக்கும்போது கடைசியில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கூடுதல் சுவை தரும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்ம காய்கறியை வந்து இதில் போட்டு தண்ணி அவுட் பண்ணாமல் தண்ணி இருந்ததுன்னா கசக்குன்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் முதல்ல வெட்டி வச்சோடனே இந்த தண்ணியை வந்து இந்த வெட்டி வச்சோடனே இந்த காய்கறியை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை அந்த டேஸ்ட் வந்து தெரியாது, அந்த கசப்பு தெரியாது உங்களுக்கு. வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலாம். இந்த அவியலுக்கு தேவையான அளவான உப்பு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க. வெஜிடபிள் ஏறத்தால வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்ட அந்த மஞ்சத்தூள் வந்து அந்த வெஜிடபிள்ஸுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துருச்சு. நம்ம ஊற்ற தண்ணி வந்து கரெக்டான அளவு தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த கரெக்டான மசாலாலாம் போடும்போது அந்த மசாலா ப்ளஸ் இந்த ஊற்றின தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி கரெக்டாக ஒரு பைண்டிங் கொடுத்துரும். இதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ஒரே மாதிரி விட்டுருக்காங்க, அந்த கலர்ஃபுல்லான லுக்கு கிடைக்குது. கேட்பீங்க என்னடா இதேமாதிரி சூப்பரான லொக்கேஷன் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸை வச்சு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிதான் கேட்பீங்க. ஸோ இதை வந்து இதேமாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுக்கு ரொம்ப சூட் ஆகிற இந்த ரெசிபி தான் நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த கேரளா ஸ்பெஷல் அவியல்ங்கிறது. ஸோ வாங்க இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் அடுத்து உள்ள ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம சேர்த்துருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் ரைஸான ஸ்டேஜ் நம்ம தான் மசாலா சேர்த்துடலாம். ஸோ வாங்க இந்த மசாலாலாம் என்னெல்லாம் சேர்த்துக்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது அந்த ஸ்பெஷல் மசாலா அவியல் மசாலா. இது வந்து என்ன சேர்த்துக்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். அது கூட பச்சை மிளகா, சீரகம், பூண்டு, இந்த 4 தான் மெயினான காம்பினேஷன். இது பார்க்கும்போது நீங்கள் இன்னொன்று முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி அரைச்சிருக்கீங்க தான் முக்கியமான ஒன்று. வழக்கமாக நம்ம வந்து இந்த குழம்புக்கெல்லாம் பண்ணுற மாதிரி போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த துருதுருளாக இருக்கும். ஸோ மிக்சியில் யூஸ் பண்ணிங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி நீங்கள் எடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட்டான ஒன்று. இந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா சேர்த்துடலாம்.
தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வந்து குக் ஆகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த அவியல் ப்ரிப்பரேஷனில். பாருங்கள், இந்த தேங்காய் சேர்த்த பிறகு அதில் தண்ணி எல்லாமே கரெக்டாக பைண்ட் ஆயிடுச்சு. ஒரு கலர்ஃபுல்லான ஃபீல் வந்து இப்போ வந்து இந்த அவியலுக்கு வந்து கிடச்சிருக்குது. நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன், இனி கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஃபைனலான ஒரு முக்கியமான ஒன்று தான் இப்போ சேர்க்க போகிறது, அதாவது தயிர். ஒரு நல்ல ஒரு புளிச்ச தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் கிடையாது, ஒரு மீடியமான அளவு புளிச்ச தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை வந்து அடிச்சு வச்சுருக்க தயிரை வந்து ஊற்றிக்கோங்க. வாவ், பாருங்க, அந்த எல்லோ கலர் ப்ளஸ் அந்த தேங்காவுடைய ஃப்ளேவர், அதை பற்றி மஞ்சத்தூள் அதோடைய கலர் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த தேங்காய் வந்து அங்கங்கே கிட்டத்தட்ட தெரியுது. ஃபைனல் நம்ம இந்த சேர்த்துருக்கிற தயிர் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான காம்பினேஷன். ஒரு அவியல் வந்து தயாராகிடுச்சு. மெயினான ஒன்று தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய இந்த கேரளா ஸ்பெஷல் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வா, செம சூப்பராக இருக்குங்க. ஒரு ரியலான ஒரு கேரளா டச்சில் இருக்குது. அதே மாதிரி அருமையான ஒரு டெக்ஸ்சர், அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி நல்ல ஒரு மவுத் வாட்டரிங்கான ஒரு டேஸ்ட் எல்லாமே இந்த கேரளா ஸ்டைல் அவியலில் நிறைஞ்சிருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒரு அவியலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஃபுட் ஆப்பில் இதேமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனில் இதேமாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பக்காவான குக்கிங்கோட வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு சைன் ஆஃப் பண்ண உங்கள் ஷெஃப் ராஜ்மோகன். லவ் யூ ஆல்.